தோட்டத்துக்கு போகிறேங்க மாங்காய் பிக்க இருக்கா என்னன்னு தெரியல. அதே பிஞ்செலாம் நிறைய கொட்டி போச்சு. சரி போய் பார்த்துட்டு வருமே அப்படின்னு சொல்லி எனக்கு முன்னாடி இவன் எங்கே போனாலும் கிளம்பிடுறாங்க. பார்த்துட்டு கதறாங்க. இல்லே அது ஒன்றும் பண்ணாதரா வாடா வா. எப்பவுமே சின்ன வயசுல நாய்க்கு ரொம்ப பயப்படுவாங்க. வா நான்லாம் பயப்பட மாட்டேன். இவன் பயந்து சாப்பிட்றான். வா இதா போகிறான் பாருங்க ஆள் பாருங்க. அவ்வளோக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. இதான் நார்மலாக இருக்குது. குள்ளாய் போய் குழம்புக்கு பிச்சிருவான்னா அதனால வந்தேன். ஆனால் இந்த வாட்டி இதை பாருங்க நின்றுக்கிட்டே பிக்கலாம் எல்லாத்தையும். அந்தளவுக்கு கீழே தான் இருக்குது எல்லாருமே. இந்த இங்கெல்லாம் கூட காய்ச்சிருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா போன டைம் வந்து நான் அந்த மீன் அம்மியில் வந்து மரத்துக்கு நிறையா கொடுத்தேன். அது இல்லாமல் கவாத்து பண்ணி விட்டேன். அதனால தான் இது நல்லா காய்ச்சிருக்கு இந்த வாட்டி. சிவாவுக்கு ட்ரெஸ் ஆர்டர் போட்டிருந்தாங்க. இவனோட பிறந்த நாளுக்கு போட்டிருந்தோம். சரி பர்த்டேவுக்கு போட்டு நல்லா ஜாலியாக இருப்பான் அப்படின்னு பார்த்தா கடைசியில் அவன் பிறந்த நாள் முடிஞ்சு இன்னைக்கு தான் அந்த ட்ரெஸ்ஸே வந்திருக்கு. ஆனால் என் பொண்ணுக்கு வந்து கரெக்டாக அன்றைக்கி இந்த ட்ரெஸ் வந்துருச்சு. அதே சிவா அந்த இப்போ ரிட்டன் போட்டுறதா அப்படின்ட்டு ரஃபீஸுக்கு போட்டுக்கலாம். நார்மலாக ரொம்ப ரேட்லாம் இல்லை அதிகமாக. அது ஒரு 300 தான். ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃப்ரீயாக இருக்கும். ஒன்று கால் செட்டு ஃபேன் செட்டில் அவனுக்கு செட் ஆகலை. கொஞ்சம் வளரணும். இன்னொன்று வேறு தெரியல என்ன சொன்னீங்க. அப்புறம் ஒருத்தன் வேறு பிரியாணி ரெசிபியை வந்து போட சொல்லியிருந்தாங்க. சரி அப்படியே இந்த வீடியோவில் அதே போகிறோம். அதை திடீர்னு நல்லா தான் உக்காந்தா என்ன சந்திர ஒரு நம்ம தின்னே அடிக்கிறோம் மாமா அப்படிங்கிறா. இல்ல வாரத்துல 2 நாள் 3 நாள் சிக்கன் சாப்பிட்டா என்ன ஒன்னும் ஆக போறது இல்ல. பாப்பா சாப்பிட ஆரம்பிச்சாலும் சிக்கனே தொட மாட்டோம். இருப்பா மீன் தான் சாப்பிடுவோம். வாரத்துல 2 நாள் கட்டாயம். அதுவும் பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம் பாப்பா இருக்கும்போதுல இருந்து அப்ப என்ன காரணம் ரத்தம் கம்மியா இருந்ததுங்க புள்ளாய்க்கு. டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா நீங்க வாரத்துல 2 நாள் கறி மீன் முட்டை எல்லாம் சேர்த்துக்கணும். அது பழக்கம் ஆயிடுச்சு. அப்போ நான் 2-3 நாள் எடுக்க ஆரம்பிச்சது. அது எனக்கு பழக்கமாவே போயிடுச்சு. அதிகமா இல்லைங்க 100 ரூபாய்க்கு எடுப்பேன். வாரத்துல 3 நாள் 100 ரூபாய்க்கு எடுத்தா பிரியாணி போடுவோம். இல்லைன்னா குழம்பு வைப்போம். இதை சாப்பிட ஆரம்பிச்சோடனே எங்க மூஞ்சிலாம் மாறுது. ஸ்டார்டிங்லாம் எங்க ஃபேஸ் எல்லாம் பாத்துருக்கீங்களா? பஞ்சத்துல அடிப்பட்ட பரதேசி மாதிரியா இருக்கும். மூஞ்செல்லாம் ஒன்னும் தப்பு இல்லையா? ஆமா நாங்க எனக்கே அந்த போட்டோவை போட கூட விருப்பம் இல்ல. ஏன்டி சாமி நினைச்சு பாக்குறேங்க. அதெல்லாம் தாண்டி வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு இதா இருக்கு. எவ்வளவு மாறிடுச்சு. சரி வாங்க இந்த பிளாக்ல அப்படியே பிரியாணி போடுறோம். ஒன்னும் ஸ்பெஷலா இல்ல. நாங்க நார்மலா எப்படி போடுவோம் அப்படின்னு சொல்லி அது இல்லாம கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்காகவே நட்ஸ் ஆர்டர் போட்டிருந்தாக்குள்ள சிவாவுக்கு வேணும் ஸ்கூலுக்கு எடுத்து போன்னு சொல்லிட்டு அடிச்சு நவுத்துறாங்க. இப்ப சும்மா ஸ்மெல் ஏதாவது வருதா நல்லா அப்படின்னு டெஸ்ட் பண்ணேன். நான் போயிட்டு சிக்கன் எடுத்து வந்தேன். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு வர்றதுக்கு எடுத்துட்டு வந்தேன். ஆனா கொஞ்சம் ரொம்ப ஓவரா போறோம்னு எனக்கே தோணுது. இதோட 3ஆவது நாளா அந்த வாரத்துல 3ஆவது நாள் இன்னைக்கு வீட்டுல பிரியாணி போடுறோம். தொப்பையும் போட்டேங்க. ரெடி பண்ணிட்டு இருக்கா என்ன குள்ளாய். ஏன் வெறும் சட்டியை போட்டு குடையிறேன். குக்கர்ல தாங்க போடுவா எப்பயுமே குள்ளாய் நல்லா. ஆமா மினிமம் நம்ம போடுறது 1/2 கிலோவுக்கு கொஞ்சம் அரிசி கம்மியா போடுவோம். அதனால குக்கர்ல போட மாட்டோம். என்னப்பா அது இல்லாம உங்க பையன் வந்து உங்க அம்மாட்ட மரியாதை இல்லாம பேசுறான் சொல்லி கொடுங்க அப்படின்னாங்க. மத்த எல்லாத்தையும் கரெக்டா பேசுவாங்க. எங்கள்கிட்ட ஒரு உரிமையா பேசுறான். அதனால எங்களுக்கு இது ஒன்றும் பெருசா பாதிக்கிற மாதிரி தெரியல. நார்மலா தான் பேசுறான். சொல்லுமா என்னம்மா. நானே எங்க அம்மா கிட்ட வாமா வாங்கம்மா போங்கம்மா. ஏன்னா எங்களோட இது அப்படிதாங்க. நாங்க இந்த சைடு ஃபுல்லா அப்படிதான். அப்படி சொன்னா எனக்கு என்னன்னா எனக்கும் எங்க அம்மாவுக்கும் ஒரு தூரத்து உறவு மாதிரி இருக்கும். வாங்க போங்கன்னு நம்ம மத்தவங்கள தான் கூப்பிடுவோம். அவங்க வந்து இருங்க அதுக்கு டெஃபினிஷன் நான் சொல்றேன். எண்ணெய் நல்லா போட்டாங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே அடுத்து என்ன பண்ண போறேன் பட்டை கிராம்பு. இந்த பாக்கெட்டை பிக்க எவ்வளவு நேரம் பண்ணாங்க. என்னதுமா அது இந்த பட்டை கிராம்பு இலை இது எல்லாத்தையும் போட்டு ஃபர்ஸ்ட் நல்லா வறுக்கணுமாமா. பாத்தீங்களா இதை பிரிக்க முடியல இன்னமும் மேடமால. ஏன் மூஞ்சி அப்படி மாறுது. பட்டை கிராம்பு போட்டாங்க. அடுத்தது வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா பொன்னிறமா வணக்கிக்கணுங்க. செய்யறது என்னமோ அவதான் நான் தான் சொல்லுவேன். ஏன்னா நான் தான் அதிகமாக கூட நின்று பார்த்துருக்கேன். குள்ளாயிட்ட என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா சிவா வந்துங்க எந்த விஷயம் இருந்தாலும் அவங்க அம்மா சொல்லிடும். அம்மா அதுமா இதுமான்னு இவன் பேசிட்டு இருப்பான். எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் லவர் வந்து அம்மா தானே. பொண்ணுங்களுக்கு அப்பா ஒரு அந்த ஒரு ஹீரோ மாதிரி சொல்லுவாங்கல்ல. அது உண்மைதான். எதா இருந்தாலும் ஒப்பிக்கலாம். சின்ன வயசுல எல்லாருமே இருந்தோம். அப்புறம் வந்து குழந்தை இந்த மாதிரிதான் பேசுங்க ஒரு டாபிக் போச்சு பார்த்தீங்களா அப்படின்னு நிறுத்திட்டேன். எங்க ஏரியா சைடு பாத்தீங்கன்னா அந்த கடலூர் டிஸ்ட்ரிக்ட் இங்கெல்லாம் ரொம்ப மரியாதை எல்லாம் யாரும் பேச மாட்டோம். வா போனா என்ன பண்ற அப்படிதான் எனக்கு வாங்க போங்க. இது வந்து கோயம்புத்தூர் சைடு ஈரோடு சைடு அவங்க அதிகமாக பேசுவாங்க. அங்கே இருந்தாலும் எங்க மாமியார் கொஞ்சம் அப்படி பேசுவாங்க. எங்களுக்கு அந்த இது வரலங்க ஒட்டி வரல. நான் யாரையுமே வாங்க போங்க அப்படி கூப்பிட மாட்டேன். யாராவது ரொம்ப வெளியில இருக்காங்களா வாங்க ஒரு நிமிஷம் போங்க அப்படிதான் கூப்பிடுவோம். எங்களோட பழக்க வழக்கமே அப்படிதாங்க. அதனால அது தப்புன்னு மாற்ற முடியாது. இல்ல பிறந்ததுல இருந்தே அப்படிதான். நாங்க எல்லாமே இந்த ஏரியா சைடு ஃபுல்லா அப்படிதான் நாங்க பேசுவோம். தப்பா நினைக்காதீங்க சொல்றேன். இதான் எதார்த்தம். மீதி இருக்குங்கிறதுக்கே பிரியாணி போட சொல்றாங்க. இவ
வெங்காயம் தக்காளி நல்லா பொன்னிறமானோடனே புதினா மல்லி போடுவா. கொஞ்சம் கருப்பாயிடுச்சு ஏம்மா என்ன இல்லை வேறங்க ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே தான் இருப்பான். சரிப்பா நான் சரி பண்ணுறேன். எப்படி காயமாச்சு? குழாய்க்குனாலாம் அது கூட இருங்க. வெங்காயம் தக்காளி புதினாலாம் போட்டோன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வணக்கணும். அதான் நம்ம பிரியாணின்னு ஒண்ணு இருக்கிறது நான் 9th மேல தான் எனக்கு தெரியுமே. எங்களுக்கு மட்டும் தெரியுமா? சிக்கன் ரைஸ் ஃபர்ஸ்ட் 10th தான் தெரியுமே எனக்கு. ஆனா மனுஷனா பிறந்து ஒரு விதத்துல கொடுத்து வச்சது எல்லாத்தையும் சாப்பிட்டு பாக்குறோம். ஊத்திட்டாங்க பழக்கம் போல வீடியோ எடுக்கிற அந்த இதே இல்லைங்க. தக்காளி அரைச்சி தாங்க வைக்கலாம். இன்னைக்கும் தக்காளி நல்லா ஊற்றி அந்த கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும். அந்த அளவுக்கு மாற்றி வச்சுக்கணும். சிக்கன் மசாலாலாம் உப்பு தேவையான அளவு போட்டு சிக்கன் மசாலா கடைசியாக ஆட் பண்ணணுமாங்க. சிக்கன் மசாலா பிரியாணி மசாலா என்ன அடுத்து பிரியாணி மசாலா தக்காளி கலர் மாறணுங்க. லைட்டாக மாறணுன்னு பிரியாணி மசாலா. அடுத்ததுமா சிக்கன் மசாலா போட்டுக்க. சிக்கன் மசாலாங்க. இந்த பிரியாணி மசாலா மட்டும் கொஞ்சம் நார்மலாக போட்டுக்கணும். ரொம்ப அதிகமாக போடக்கூடாது. சிக்கன் மசாலா ஆமாம் நெஞ்சு இதை போட்டு நல்லா அந்த பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிடும். மசாலா ஸ்மெல்லு எல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறமா என்ன பண்ணுறான்னு தெரியலங்க. நான் அதிகமாக சொல்லிட்டேன் வெங்காயம் தக்காளிலாம் போட்டு கறியை போட்டுருங்க. எப்பவும் போல் நீங்கள் பிரியாணி செய்கிற மாதிரி தான். தேவையான அளவு அது எப்படிமா தண்ணி அதோட அளவு மட்டும் சொல்லுமா? 1 டம்ளர் போட்டால் 2 டம்ளர் தண்ணிங்க. அரிசி போட்டால் அவ்வளோதான். இதே மாதிரி நல்லா இப்போ கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சோடனே இதில் அரிசி தேவையான அளவு களைஞ்சி போட்டு தண்ணி 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊறி அது விசிலுமா. இதில் விசிலாம் போட மாட்டோம். அப்படியே தான் பண்ணுவா. இப்போ எத்தனை விசிலுமா? 2 விசில். அவங்கவுங்க அரிசி நாங்கள் நொய் அரிசியில் தாங்க செய்வோம். அவ்வளோதான் இந்த பிரியாணி ரெசிபி வீடியோ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. மேடம் கொஞ்ச நேரம் தூங்க வச்சுருக்கே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கள பார்த்துட்டு இருக்கேன். ரெடி ஆயிடுச்சாம்மா? ஒரு மணி 7:30 மேலே ஆயிடுச்சு. இந்த இப்போதாங்க அவ்வளோதாங்க அரைச்ச பிரியாணி. இதுதான் நம்ம ரெசிபி. அப்புறம் ஆனியன் முட்டை ஸ்பெஷல். என்னம்மா ப்ரோ? அவ்வளோதாங்க இந்த வீடியோவை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்ங்க. சரிம்மா செல்ல